வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா டேட்டா பிரீச், அதாவது தகவல் திருட்டு பத்தி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது எந்த மாதிரியான தகவல் திருட்டு அப்படின்னா, ஒரு சர்வர்ல இருந்து அவங்களுக்கே தெரியாம அந்த சர்வர்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து ஹேக்கர்ஸ் மூலமா திருடுறதா வந்து டேட்டா பிரீச்னு சொல்றோம். இப்போ கூட ரீசெண்டா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதாவது இன்டர்நெட் சார்ந்த நிறுவனங்கள் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த நிலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஏர் இந்தியாவில், டாமினோஸ்ல, அதே மாதிரி பிக் பாஸ்கெட்டோட சர்வர்ல இருந்து நிறைய டேட்டா வந்து ஹேக்கர்ஸ் வந்து திருடி எடுத்திருக்காங்க. அதுதான் வந்து டேட்டா பிரீச்னு சொல்றோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். டாமினோஸோட சர்வர்ல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பிப்ரவரியிலே வந்து திருடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நிறுவனத்துக்கே வந்து அது தெரியல. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா திருட்டு நடந்திருக்கிறதே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து திருடி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு அந்த டேட்டாவை வந்து பேரம் பேசியிருக்காங்க. 1 கோடி அப்பு அப்படிங்கிற மாதிரி 4 கோடி ரூபாய்க்கு அந்த டேட்டாவை வேற ஒரு பர்சனுக்கு சேல் பண்ணுறதுக்கு டீல் பேசியிருக்காங்க. பட் அது அமையாதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பப்ளிக்காக ஒரு வெப்சைட் ஃபாரமில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு வெப்சைட்டில் நம்மளோட ஃபோன் நம்பர் அல்லது இமெயில் ஐடி போட்டால் நம்ம டாமினோஸ் வெப்சைட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுமோ அது எல்லாமே தெரிகிற மாதிரி ஒரு பிளாக் வெப் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 13 TB டேட்டா வந்து அவங்க கிட்ட இருந்திருக்கு. அதில் 18,000 பேர்த்தோட ஃபோன் நம்பர்ஸு, நம்ம டாமினோஸில் ஆர்டர் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுப்போமோ அது எல்லாமே அதில் என்ட்ரி ஆயிருக்கு. இதை பற்றி டாமினோஸ் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி டேட்டா லீக் ஆனதுனால எங்கள் பிஸ்னஸ் எதுவும் பாதிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பிஸ்னஸ் எதுக்குங்க பாதிக்குது? லீக் ஆனதெல்லாம் யூசரோட டேட்டா, அவங்க தான் வந்து இப்போ பயப்படணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் டாமினோஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து வெப்சைட்ல இருந்து கலெக்ட் பண்ணதில் வந்து கிரெடிட் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எங்கள் சர்வரில் ஸ்டோர் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹேக்கர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்ககிட்ட இன்னும் 10 லட்சம் பேர்த்தோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, இதையும் வந்து சீக்கிரம் வந்து இந்த மாதிரியான ஒரு பிளாக் வெப் பேஜில் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கு. இதில் வந்து டாமினோஸ் வந்து அவங்க சர்வரில் என்னென்ன இருக்குங்கிறத சொன்னாதான் மீதி டேட்டாவை யாச்சு நம்ம வந்து காப்பாற்ற முடியும். அதே மாதிரி ஏர் இந்தியாவில் என்னென்ன மாதிரி டேட்டா லீக் ஆயிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 45 லட்சம் பேர்த்தோட அவங்க பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் முதல் எல்லா டேட்டாவும் அந்த சர்வரில் இருந்து ப்ரீச் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க. என்னென்ன மாதிரினா அவங்களோட டேட் ஆஃப் பர்த், நேம், அட்ரஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன், டிக்கெட் புக் பண்ண யூஸ் பண்ண கிரெடிட் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸு, அதாவது ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கான கோடு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆகி இந்த சர்வரை வந்து ஹேக் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி டாமினோஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் என்ட்ரி பண்ணுறோம். நம்மளோட நேம் இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி, லொக்கேஷன், ஈவன் அட்ரஸோடு சேர்ந்து நம்மளோட லாட்டிடியூட், லேட்டிடியூட் மார்க்குன்னு சொல்லக்கூடிய லொக்கேஷனும் வந்து அவங்களோட சர்வரில் ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வந்து ப்ரீச் பண்ணி எடுத்து அவங்களோட சர்வரில் வச்சுட்டு தான் அந்த டீல் பேசியிருக்காங்க. ஸோ டீல் அமையாதனால பப்ளிக்காக வந்து வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிகளோட சர்வர்ஸ் வந்து ஹேக் பண்ணி அவங்களோட டேட்டாஸை வெளியில் எடுத்து இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி நிறைய ஸ்கேமும் வந்து பண்ணியிருக்காங்க. அதே நிறைய திருட்டு வேலைகளும் நடந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2011 ஜூன் மாதத்துலேருந்து 2021 ஜூன் மாதத்துக்குள்ள 500க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய கம்பெனிகளோட சர்வர்ஸ் வந்து ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. அதிலிருந்து கிட்டத்தட்ட 8 பில்லியன் டேட்டாஸ் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து நிறைய பெரிய பெரிய இன்டர்நெட் ஸ்கேம்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நிறுவனங்கள், அந்த 500க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் நம்மளுக்கு தெரிஞ்ச நிறுவனங்கள்னு பார்க்கும்போது சோனி, அடோப்பு, யூடோரண்ட், நம்ம நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூடோரண்ட் சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நாங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கிலிருந்து 50 கோடி டேட்டா வந்து லீக் ஆனதாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் தடுத்துட்டோம், அதுலேருந்து பெரிய பாதிப்பு வரல, வெறும் யூசர் நேம் ஐடி மட்டும் தான் போயிருக்குன்னு இருக்காங்க. ஆனால் அது மட்டுமா போயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளோட யூசர் நேம் ஐடி மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சாவே நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் அவங்களால எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜொமேட்டோ ஆப்பாக இருக்கட்டும், அன்அகாடமி, ஜஸ்ட் டயல், இந்த மாதிரி நிறைய சர்வர்ஸோட டேட்டா வந்து திருட்டு போயிருக்கு. இதே மாதிரி டாமினோஸோடது பார்த்திங்கன்னா 2014 இந்த சர்வர் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி ஹேக் பண்ணி அந்த டேட்டாவை ப்ரீச் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மறுபடியும் வந்து 2வது தடவை வந்து டாமினோஸ் சர்வர் வந்து ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. டப்ஸ்மாஷ் அப்ளிகேஷனில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பரு, பாஸ்வேர்டு, நம்மளோட மெயில் ஐடி, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து திருடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நிறைய கம்பெனிகள்லேருந்து அவங்களோட சர்வரோட ஹேக் பண்ணி அதுலேருந்து நிறைய டேட்டா வந்து தொடர்ந்து திருடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திருடி இந்த டேட்டாவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு திருடுறாங்க, என்ன மாதிரி டேட்டாலாம் வந்து அவங்க இதில் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு யூசரோட மொபைல் நம்பர், நேமு, மெயில் ஐடி, அட்ரஸு, லொக்கேஷன், ஒவ்வொரு சில வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய ரெக்யர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி அந்த ஃபீல்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஃபில் பண்ண சொல்கிறாங்களோ நம்ம எல்லாம் ஃபில் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தோட சர்வரில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்லேயே ஆகட்டும், ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும் நிறைய நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதாவது எனக்கு வந்து ஃபோன் கால் வருது, அதாவது பேங்க்கில் வந்து கூப்பிட்ற மாதிரி
கூப்பிட்டு எங்ககிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, நம்மளோட ஓடிபி சொல்கிறாங்க அப்படிங்களா. அந்த ஓடிபி ஸ்கேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து நிறைய பேர்த்த வந்து பாதிச்சுது. இந்த ஸ்கேமில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்கக்கிட்ட இருக்கும்போது என்னாகும், கரெக்டாக பேங்க்லேருந்து பேசுகிற மாதிரியே ப்ரொஃபஷனலாக ஃபோன் பண்ணி உங்கள் பேர் இதுதானா, உங்கள் பேங்க் வந்து இந்த பேங்க் தானா, இந்த பேங்க்கில் நீங்கள் இந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஸோ இதில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு, இது எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை வந்து உங்கள் ஏடிஎம் கார்டு வந்து சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இல்லை பணத்தை வந்து திருப்பி ரீடெபாசிட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய காரணங்களை சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஓடிபி ஸ்கேம். இது வந்து வெறும் வாய்ஸில் மட்டும் கேட்காம டெக்ஸ்ட்லேயும் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஓடிபி வரும் 15 மினிட்ஸில், அதை வந்து எங்களுக்கு திருப்பி ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து அவங்க நம்புற மாதிரியே நம்மகிட்ட பேசுவாங்க, ப்ரொஃபஷனலாக பேசி நம்மளோட ஓடிபியை வாங்கி அதுலேருந்து அமௌண்ட் எடுக்கிறது, நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஓடிபி ஸ்கேம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற சர்வர்கிட்டருந்து ஹேக் பண்ணி கலெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரியான ப்ராசஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹேக் பண்ணுறவங்க ஹேக் பண்ணி அவங்களே வச்சுக்க மாட்டாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்களுக்கு, திருட்டுத்தனம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அதை எடுத்து தான் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கால்ஸ் பண்ணுறது, ஓடிபி அனுப்ப சொல்லி மெசேஜ் அனுப்புறது. சில டைம் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நம்மளுக்கு மெசேஜஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும். மொபைலில் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தீங்கன்னா ஸ்பேம் மாதிரி நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரியான கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து அந்த மெசேஜஸ் வந்து அனுப்பிட்டே இருப்பாங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் இந்த லிங்க்குள்ளே போய் இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபா வந்து லாட்ரி விழுவ போகுது, இல்லை இந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாரினில் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இல்லை பெரிய பெரிய ஆஃபர்ஸ் இருக்குது, கிஃப்ட் கூப்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா ஸ்பேம் மெசேஜஸ் வரும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கேம் மூலமாக நடக்கிறது தான். இந்த மாதிரி டேட்டாவை வந்து திருடி அதை வாங்கினவங்க தான் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கேம் ப்ராசஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த ப்ராசஸ்லாம் வந்து பண்ணி தான் திருட்டுத்தனம் பண்ணுறது, அடுத்தவங்க அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறது, நம்மளையே வந்து பணம் கட்டி விட சொல்கிறது, இந்த அக்கௌண்ட்டில் பணம் கட்டுங்க, இனிஷியலாக 30,000 கட்டுங்க, அப்புறம் வந்து பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாவை வச்சு நம்ம ஃபோனுக்குள்ளேயே வர முடியும். அதாவது நம்ம ஃபோனுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும், நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், கேலரி, ஃபோட்டோஸ், இமேஜஸ், வீடியோஸ் எல்லா டேட்டாவையும் அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு எல்லாம் ஆரிஜினாக இருக்கிறது இந்த ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி எடுக்கக்கூடிய ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட யூசர் நேம், ஐடி, பாஸ்வேர்டு, மெயில் ஐடி, லொக்கேஷன், இதுதான். இதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய திருட்டு வேலைகளை வந்து செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி திருட்டு வேலைகள்லேருந்து நம்ம எப்படி நம்மளை வந்து தற்காத்துக்கிறது அப்படின்னா, நம்ம சில வெப்சைட்டுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறதே வந்து அவாய்ட் பண்ணணும். முதல் விஷயம் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணி அதில் மெம்பர்ஷிப் ஆகிறோம், இல்லை லாகின் ஆகிறோம், இல்லை ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல வந்து அது HTTP அப்படின்னு இருக்கா, இல்லை HTTPS அப்படின்னு இருக்கான்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர்டு அப்படின்னு அர்த்தம். அதை வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க, அவங்க ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்லேருந்து அவங்களுக்கு தெரியாமல், அந்த சர்வருக்கு தெரியாமல் டேட்டா லீக் ஆகாத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டில் மட்டும் நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதோ நம்ம யூஸ் பண்ணுறதையோ வந்து பழகிக்கணும். அதே மாதிரி சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ண சொல்லுவாங்க. யூசர் நேம் கொடுங்க, பாஸ்வேர்டு கொடுங்க, இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள், அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள், அட்ரஸ் கொடுங்க, செகண்ட் அட்ரஸ் கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கொடுத்துட்டே வருவாங்க. அதில் வந்து அந்த மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸை மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும். அதாவது ஸ்டார்னு போட்டுக்கிற டேட்டா தான் எசென்சியல் டேட்டா. நம்ம என்ன பண்ணுவோம், மேலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் பதில் பண்ணிகிட்டே வந்துட்டே இருப்போம். ஸோ நம்மகிட்ட இருந்து நம்மளே தெரியாமல் நம்ம டேட்டாவை வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எங்கே டேட்டா கொடுத்தாலும் சரி, பர்ச்சேஸ் பண்ண போனாலும் சரி, நம்ம கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ் என்ட்ரு பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ நம்மளோட CVV அல்லது CVC நம்பர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து என்னென்னா, நம்ம கொடுத்துட்டே வரும்போது கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டிக் பண்ணுற மாதிரி, கேன் வி ஸ்டோர் திஸ் ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அடுத்த பர்ச்சேஸ் பண்ணையில் என்ன ஆகும்னா, நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ ஒரு பொருள் ஆர்டர் பண்ணும்போது டேட்டா கொடுத்துட்டே வருவோம், நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து அதுவே எடுத்துக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் இதான் டெலிவரி அட்ரஸ்ன்னு எடுத்துக்கும், இதான் அக்கௌண்ட் கார்டு டீட்டெயில் எடுத்துக்கும், OTP மட்டும் போடுறதுக்கு தான் இடம் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்போம்னா, முன்னாடியே வந்து நம்ம பே பண்ணும்போது அந்த டிக்கை போட்டு வச்சுருப்போம். ஸோ இந்த டீட்டெயிலாம் வந்து அடுத்த பர்ச்சேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கங்கன்னு. ஸோ இது வந்து மிகப்பெரிய தப்பு. இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேட்டா வந்து அவங்களோட சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த சர்வரில் ஸ்டோர் ஆன டேட்டாவை இந்த மாதிரி ஹேக் பண்ணும்போது என்னென்னா அலைக்க அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதையும் நம்மளும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டு வரும்போது தேவையானதை மட்டும் ஃபில் பண்ணணும், செக்யூர்டான வெப்சைட்டை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது செக் பண்ணி அதை வந்து எதுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து யோசிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிக் பண்ணணும். அதே மாதிரி ஒரு வெப்சைட்லேயோ ஒரு அப்ளிகேஷன்லையோ நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது அதோட ஃபர்தர் யூஸ் இல்லை, நான் ஃபர்தராக வந்து இதை யூஸ் பண்ண மாட்டேன், இல்லை ரொம்ப நாளாக இந்த அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து அந்த அக்கௌண்ட்ஸை வந்து டெலீட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து சர்வர்லேருந்து நம்மளோட டேட்டா வந்து எரேஸ் ஆகும், உங்களோட ப்ரௌசர்லேயும் வந்து அது ஸ்டோர் ஆகாமல் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமாக நம்ம கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் வந்து எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஒரே பாஸ்வேர்டு தான் வச்சுருப்பாங்க. அதாவது 1 2 3 4 5 இல்லைனா வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இல்லை பேருக்கு பின்னாடி முன்னாடி ஏதாவது சேர்த்து வைக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் தனித்தனியாக வந்து நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணணும். ஏன்னா ஒரு சர்வரை ஹேக் பண்ணிட்டாவே அவங்க என்ன பண்ணலாம், அந்த பாஸ்வேர்டை வந்து டீபேட்டர்ன் பண்ணுவாங்க.
நம்மளோட அவங்க ஜீனியஸ் இல்லையா, ஹேக் பண்ணி சர்வரே எடுக்கிறாங்க. ஸோ நம்ம பாஸ்வேர்டு வந்து டீபேட்டன் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்ம மற்ற அக்கௌண்ட்டுக்கு என்னெல்லாம் வச்சிருக்கலாங்கிற பாசிபிலிட்டி வந்து கால்குலேட் பண்ணி அதையும் வந்து ஹேக் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த சர்வரே இல்லாமல் நம்ம அக்கௌண்ட்டை மட்டும் ஹேக் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ கொடுக்கும்போது பாஸ்வேர்டு வந்து யூனிக்காக இருக்கணும். அதாவது நியூமரிக்கல்ஸ், ஆல்ஃபபெட்ஸ், அதே மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸ்லாம் கலந்து வர மாதிரி நம்ம வந்து யூனிக்காக வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பாஸ்வேர்டு வைக்கிறத வந்து தவிர்க்கணும். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளோட டேட்டா வந்து செக்யூராக வச்சுக்க முடியும். அதே மாதிரி சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சில அக்கௌண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை திருப்பி நம்ம மானிட்டரே பண்ண மாட்டோம். அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கு, ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. அதுக்காக தான் பேங்க்கில் வந்து மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை வந்து பாஸ்புக்லையோ பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணிக்கும் போது மட்டும் தான் நம்மளோட டேட்டாவும் செக்யூராக இருக்கும், நம்மளோட பணமும் வந்து சேஃபாக இருக்கும். எந்த டிரான்சாக்ஷனாலும் நம்ம ஈஸியாக வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே நடக்குது அப்படின்னா அதை ட்ரேஸ் பண்ணியாவது அட்லீஸ்ட் நம்மளோட அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். இல்லை அப்படின்னா அது என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம நெட்டை யூஸ் பண்ணும்போது மொபைல்லே இருந்தாலும் சரி, லேப்டாப்போ சிஸ்டமோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்மளோட ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக ட்ரேசபிள் ஒன். இப்போ வந்து எல்லாமே ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து சாதாரண ஹேக்கர்ஸ்க்கு கூட தெரிஞ்சிருக்கு. இப்போ கூகுளில் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அதாவது கூகுளோட சர்வர் வந்து ஹேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு. அது மாதிரி நிறைய பேர் கூட அதை அந்த பர்டிகுலர் ஃபியூச்சர் வந்து ஹேக் பண்ணி ரிவார்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஹேக் பண்ண தெரிஞ்சிருக்கு. அதனால ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு விபிஎன் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்டர்நெட்டை வந்து அக்சஸ் பண்ணும்போது நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இந்த விபிஎன் சர்வரில் வந்து மானிட்டர் ஆகும். நம்ம எந்தெந்த வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற நம்மளோட வெப் டிராஃபிக்கை வந்து இவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விபிஎன் நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது என்னாங்கன்னா தேர்ட் பார்ட்டிஸ் வந்து நம்மளோட டேட்டாவை வந்து அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு செக்யூரிட்டியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து இது விபிஎன். நம்மளுக்கு இந்த இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ் நம்ம வந்து கேட்டோம்னாவே அதை பற்றி சொல்லுவாங்க. இந்த விபிஎன் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறது, சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த விபிஎன் அப்ளிகேஷனுமே வந்து நம்ம ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால எந்த யூஸுமே கிடையாது. ஃப்ரீ வெர்ஷன் போடும்போது அந்த சர்வர் வந்து நம்ம டேட்டாவை மானிட்டர் பண்ண மாட்டாங்க, செக்யூரும் பண்ண மாட்டாங்க. இதே வந்து பெய்டு வெர்ஷன் போகும்போது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஃபுல் செக்யூரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஷின் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் வந்து செக்யூரிட்டி கொஷின் அப்படின்னு கேட்பாங்க. இந்த செக்யூரிட்டி கொஷின் வந்து நம்ம எனேபிள் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட பாஸ்வேர்டே ஹேக்கர் பண்ணிட்டாலும் நம்ம செக்யூரிட்டி கொஷின் போட்டால் தான் அது வந்து உள்ள நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே போக முடியும். ஸோ செக்யூரிட்டி கொஷின் செலக்ட் பண்ணும்போது வந்து காமனாக வாட் இஸ் யுவர் நேம், யுவர் ஃபர்ஸ்ட் பெட் நேம் அப்படின்னு இல்லாமல் கஸ்டமைஸ்டு கொஷினாக நீங்கள் செலக்ட் பண்ணி கொஞ்சம் டஃப்பாக, அதாவது நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபேஸ்புக்லேயே போட்டுறோம். என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கோம், எங்கே ட்ராவல் பண்ணியிருக்கோம், நம்மளோட பயோடேட்டா என்ன, ரீசன்ட் ஈவெண்ட் என்ன எல்லாம் போட்டுறோம். ஸோ அதனால் காமனாக கொஷின்ஸ் செட் பண்ணாமல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக யூனிக் கொஷின்ஸாக செட் பண்ணும்போது நம்மளை வந்து ஹேக் பண்ணுற பாசிபிலிட்டி வந்து கம்மி. அதே மாதிரி 2-வே வெரிஃபிகேஷன் செட் பண்ணிக்கணும். அதாவது என்னன்னா எப்படி நம்ம லாகின் ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஃபோனுக்கு ஓடிபியோ இல்லை மெயிலுக்கு வந்து பாஸ்வேர்ட்ஸோ வர மாதிரி 2-வே வெரிஃபிகேஷன் செட் பண்ணும்போது என்னன்னா யாராவது நம்மளை ஹேக் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியும், நம்ம அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் வரதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாலும் கம்பெனி சைடு, அதாவது ஒவ்வொரு நிறுவனங்களுமே வந்து அவங்க சர்வர் டேட்டாவையும் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நம்ம சைடு எடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ். இப்போ வந்து கம்பெனி சைடு வந்து அவங்க ப்ரொடக்டிவாக இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன வேலைகளால் இன்னும் நம்ம டேட்டா வந்து சேஃபாக இருக்கும். கம்பெனி சைடு என்ன மாதிரியான செக்யூரிட்டி ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு அவங்க சர்வரை வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலமாக வந்து பாதுகாக்கணும். இப்போ இருக்கிற பிளாக் செயின் அப்படிங்கிறது வந்து நல்லா சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி கரண்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சர்வரோட ப்ரைவசி செக்யூரிட்டிலாம் வந்து அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையான டேட்டாஸை மட்டும் வந்து யூசர்ட் வந்து கலெக்ட் பண்ணணும். அதாவது டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து மினிமைஸ் பண்ணணும். அவங்க தேவையில்லாமல் எல்லா டேட்டாஸையும் அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற காலமே வந்து இல்லாமையே வந்து அவங்க கலெக்ட் பண்ணலாம். அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. ஸோ சர்வர்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணும்போதே தேவையான டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணாவே யூசரோட பாதி ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து அவங்களால காப்பாற்றி கொடுக்க முடியும். நிறைய தேவையில்லாத டேட்டாஸ் எடுத்து அவங்க வைக்கும்போது என்னாங்கன்னா அவங்க சர்வர் ஹேக் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட டேட்டாஸும் வந்து சேர்ந்து வெளியில் போகுது. ஸோ இந்த மாதிரி யூசர் சைடும் வந்து சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செக்யூரிட்டி ப்ரிகாஷன்ஸோ இல்லை ப்ரைவசியோ வந்து அவங்க கிரியேட் பண்ணிக்கணும். இதையும் தாண்டி ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸும் கிரியேட் பண்ணிடுறாங்க, யூஸரும் பண்ணிடுறாங்கன்னா இதையும் தாண்டியும் ஹேக்கிங் நடக்கும். கண்டிப்பாக இந்த அளவுக்கு கம்பெனி இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஹேக்கர்ஸும் அவங்களை இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துல வந்து டெக்னாலஜியை தாண்டி ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டு போகாமல் இருக்க அரசாங்கமும் வந்து சில நடவடிக்கைகள் எடுக்கணும். நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்தியாவில் எந்த டேட்டா செக்யூரிட்டிக்கான சட்டமும் கிடையாது. ஆனால் யூரோப்பியன் யூனியனில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபிஆர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி அப்படிங்கிறத வந்து 100% வந்து இவங்களால ப்ரொவைட் பண்ண முடியுது. அதை தான் வந்து நம்ம இந்தியாவிலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வந்து
வந்து அந்த சட்டத்துக்கு கீழே இருக்க அப்ளிகேஷன்ஸ் இந்தியாவிலையும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமே வெளியே இந்தியாவிலையும் தனியாக டேட்டா ப்ரொடெக்ஷன் சட்டம் எதுவுமே கிடையாது. அதில் அந்த ஜிடிபிஆரில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைலி ப்ரொடக்டிவ் எப்படி அவங்களால கொடுக்க முடியுதுன்னா ஒரு யூசர்கிட்ட இருந்து தேவையான டீட்டெயில் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணும். தேவையில்லாமல் நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிலே வந்து அலோன்னு நம்ம கொடுத்துட்டே வருவோம் நிறைய விஷயங்கள். அந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உனக்கு என்ன விஷயங்கள் தேவை, இல்லை மைக்ரோஃபோன் ஆன் பண்ணோம்னா ஸ்பீக் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸில் மைக்ரோஃபோன் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணுங்கள். எதுக்கு வந்து கேமராவை ஆன் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறீங்க, அதே மாதிரி எதுக்கு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறீங்க, எதுக்கு வந்து அவங்களோட கேலரி ஆக்சஸ் பண்ண சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரூல்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் படி தான் வந்து அந்த அப்ளிகேஷன் அங்கே ரன் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டை வந்து யூசர் நினச்சா அங்கே டெலிட் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோன்னா அந்த அக்கௌண்ட்டை நம்ம டெலிட் அக்கௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அது வந்து 30 days கழிச்சு தான் டெலிட் ஆகும், இல்லை 10 days கழிச்சு தான் டெலிட் ஆகும் சர்வர்லேருந்து நம்மளுக்கு மெசேஜ் வரும். ஆனால் இந்த ஜிடிபிஆருக்கு கீழே என்னன்னா ஸ்ட்ரிக்டாக யூசர் வந்து அந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணணும்னு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா சர்வர்லேருந்து கண்டிப்பாக அவங்களோட டேட்டாவை வந்து அந்த நிறுவனம் வந்து டெலிட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கும் இன்னொரு சைடில் ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து அவங்க சர்வரில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் யூசரோட டேட்டா வந்து டெலிட் ஆயிடணும், அந்த அக்கௌண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து டெலிட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்மேட் ஆயிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் லா அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லை. கண்டிப்பாக இந்திய அரசாங்கம் வந்து இதை கருத்தில் வச்சுட்டு இந்தியாவிலையும் இந்த டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காக தனியாக சட்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே வெஸ், நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேட்டா பிரீச் எப்படி நடக்குது, நம்ம அதுலேருந்து எப்படி நம்ம வந்து பாதுகாக்க முடியும், அதுக்கு அடுத்து என்ன நடவடிக்கைகள்லாம் அரசாங்கம் எடுத்தால் வந்து நம்ம டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இன்னொரு ட்ரெண்டிங் டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.